Hi friends, welcome to Pavi's How Me Delights. கொரோனாவால் உலகத்துக்கே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரே பிரச்சனை ஹேர் ஃபால், dandruff, கிரே ஹேர். இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக டென்ஷன் கொடுத்துட்டே இருக்க ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முடி கொட்டுறது நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அது வரதே ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக ஹேரை மெயின்டைன் பண்ணாமல், டயட் மெயின்டைன் பண்ணாமல், ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும்போது தான் இந்த ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத போது dandruff ப்ராப்ளம்ஸும் வருது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா தானே நம்ம அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஹேர் ரிப்பேர் ஹேர் ஆயில். ஸோ இது என்னோட மலையாளி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சீக்ரெட்டாக எனக்கு சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ். அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க ஹேர் எப்படி அவ்வளோ அழகாக சாஃப்டாக சில்கியாக இருக்குது, அண்ட் எந்த கிரே ஹேரும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அவங்க எல்லாருக்குமே பிளாக்காக இருக்குது ஹேர். ஸோ இதுக்கான சீக்ரெட்டான ஹேர் ஆயில் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நம்ம சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம், பியூராக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம், வெந்தயம் எடுத்திருக்கோம், அண்ட் கருவேப்பிலை எடுத்திருக்கோம். இதெல்லாம் என்ன ப்ரப்போர்ஷனில் போடணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஹேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது dandruff-ஐ கிளியர் பண்ணுது, ஹேர் தின்னிங்கை கம்மி பண்ணுது, ஹேர் லாஸை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுது, டேமேஜ்டாக இருக்கிற ஹேர் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுது, அண்ட் ஹேர் க்ரோத்தும் ப்ரமோட் பண்ணுது. ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தேங்காய் எண்ணெயில் விட்டமின் இ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை எடுத்திருக்கோம். அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதை இதில் எடுத்திருக்கோம். அண்ட் 1 டீஸ்பூன் வெந்தயம் 4 ஹவர்ஸ் நான் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சோக் பண்ண வெந்தயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கோர்ஸாக கிரைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே ஒரு அயன் கடாய் எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு கண்டிப்பாக இரும்பு கடாய் தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க. ஸோ நீங்கள் இரும்பு கடாயிலேயே இதை பண்ணுங்கள். ஸோ இதில் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்ந்து ஒரு 250 ml செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நம்ம கொஞ்சமாக பாயில் பண்ண போகிறோம். 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். அதை நம்ம நல்லா பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டெக்ஸ்டர் கொஞ்சமாக மாறிட்டே வருது. இது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பாயில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸில் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் நல்ல பபிள்ஸ் வந்திருக்கு. வாவ், ஒரு 15 மினிட்ஸில் இந்த ஆயில் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பயங்கரமாக ரோஸ்ட் ஆகி ப்ரௌனிஷ் கலரில் ஆகிடுச்சு. அதோட எசன்ஸ் எல்லாமே நல்ல ஆயிலில் இறங்கியிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது. நான் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் கரெக்டான பதம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் ஃபில்டர் பண்ணுறதுக்கும் நான் பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணலைங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை ஃபில்டர் பண்ணி இந்த ஆயிலை ஒரு கிளாஸ் பாட்டிலில் எடுத்துக்கோங்க. ஸோ அகெயின் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, நம்ம ஹேர் ரிப்பேர் ஆயில் இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா பாயில் ஆனதும் ஒரு கிண்ணத்தில் நம்மளுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அந்த ஆயிலை அதில் போட்டு ஆனால் அதை நல்லா ஹீட் ஆக விடணும். அது நல்லா ஹீட் ஆனதும் ஒரு காட்டன் பால் எடுத்து அதில் டிப் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும்.
அப்ளை பண்ணதும் ஹேரில் அட்லீஸ்ட் ஒரு 1 hour அது நல்லா சோக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேட்ஸ் ஆலுங்க. ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணதுக்கு எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை வீக்லி ட்வைஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. 1 monthல உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான சேஞ்ச் தெரியும். ஸோ ஹியர் இஸ் யுவர் ஹேர் ரிப்பேர் ஹேர் ஆயில் ஃப்ரம் ஹோமி டிலைட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.